அந்த ஆடு அது குட்டியோட மலை மேல நடக்குது. அந்த ஆட்டுக்குட்டி துரு துருன்னு அம்மாவை நோண்டி சேட்டை பண்ணிட்டே வருது. அம்மா கண்டிக்கவும் கோச்சிட்டு கீழே உட்காந்துடுச்சு. ஆடும் நிக்காமலே கிளம்ப குட்டியை தர தரன்னு இழுத்துட்டு போகுது. இந்த பூதம் தனியா வாழுது. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுது போல. 2 கப் காபி ஊத்தி ஆப்போசிட்ல இருக்க எம்டி டேபிளுக்கு சீர் சொல்லி குடிக்குது. இந்த கோவக்கார குட்டி ஒரு கல்லு பின்னாடி போய் நின்று மல்லு கட்டுது. அதனால கயிறு பிஞ்சு பல்டி அடிச்சு போய் ஒரு அடி கீழே இருக்க ஒரு பாறையில விழுந்துருச்சு. இதை பார்த்து தாய் பதறுது. ஆனா கொஞ்சம் கூட அலட்டிக்காம கோவமா காலால ஒரு அடி தட்டவும் பாறை விழுந்து அப்படியே சரசரன்னு சறுக்கிக்கிட்டே போய் மலைக்கு நடுவுல இருந்த பூதத்தோட வீட்டு ஜன்னலை உடைச்சிட்டு போய் பூதம் குடிச்சிட்டு இருந்த காஃபி மக்கையும் உடைச்சிடுச்சு. இதனால கோப்பட்ட பூதம் காய்கறி கட் பண்ணி அதோட சேர்த்து ஆட்டுக்குட்டியையும் உசுரோட வச்சு அவன்ல வச்சிடுச்சு. அப்பவும் சும்மா இல்லாம வெண்டிங் பைப்புக்குள்ள நுழைஞ்சு போக ட்ரை பண்ணுது. அதனால வெண்டிங் பைப் உடஞ்சிடுது. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பூதம் அந்த ஆட்டுக்குட்டியை வெளியில எடுத்து கட் பண்ண போகுது. அப்ப ஆட்டுக்குட்டி பார்த்து வச்ச வேலையால ஷெல்ஃப் கீழே விழுது. ஸோ இவ்வளோ நாள் பார்த்து பார்த்து பத்திரப்படுத்தி வச்ச ஜக்கை சேஃபா கபோர்ட்ல வைக்குது. இதெல்லாம் பார்த்த ஆட்டுக்குட்டி பூதம் வாங்கி வச்சிருந்த பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்குது. இதுக்கு மேல உன்னை சும்மா விட முடியாதுன்னு சொல்லி ஒரு ஏணி வச்சு பூதம் மேல போகுது. அதுக்குள்ள ஆட்டுக்குட்டி தாவி போய் ஷெல்ஃப்ல இருந்த ட்ரம் எல்லாம் கீழே தள்ள அதுல இருந்த பொருளோட சேர்த்து வீடும் கொஞ்சம் ஆத்துல விழுந்துருச்சு. அடுத்த டார்கெட் பூதத்தோட ஃபேவரட் காஃபி மக் செட் தான். ப்ளீஸ் வேணான்னு பூதம் கெஞ்ச ஆட்டுக்குட்டி வேணும்னே அந்த ஷெல்ஃபை காலால தட்டி தட்டி கீழே விழ வச்சிருச்சு. அந்த ஷெல்ஃப் ஆத்துல விழுந்துருச்சு. கோவப்படும்னு பார்த்தா பூதம் அதையே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆட்டுக்குட்டிக்கு கஷ்டமாகிடுச்சு. வேகமா போய் ஃபர்ஸ்ட் தட்டி விட்ட காஃபி மக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அதை பார்த்ததும் சந்தோஷமான பூதம் ஆட்டுக்குட்டியை தோல் மேல வச்சுட்டு 2 பேரும் காஃபி சாப்பிட்றாங்க. இந்த கேப்ல தாயாடு கஷ்டப்பட்டு குட்டியை காப்பாற்ற பூதத்தோட வீட்டுக்கே வந்துருச்சு. தாயை பார்த்ததும் குட்டி வேகமா போய் வீட்டுக்கு வெளியில நிக்குது. பூதம் ஃபேஸ் டல்லாகவும் பூதத்தையும் வான்னு கூப்பிடுது. சந்தோஷமான பூதம் வெளியில வந்ததும் பூதத்தோட வீடே நொறுங்கி விழுந்துருச்சு. இதை பார்த்த தாயாடு வாங்க போலாம்னு பூதத்தை கூப்பிடவும் சந்தோஷமா பூதம் கிளம்புது. இவ்வளோ நாள் யாருமே இல்லாம தனிமையில வாழ்ந்த பூதத்துக்கு இப்போ ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு. நாரதரோட கலங்கம் நன்மையில தான் முடியும்னு சொல்ற மாதிரி என்னதான் ஆட்டுக்குட்டி பூதத்தோட வீட்டையே நொறுக்குனாலும் பூதத்துக்கு இப்போ ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.